வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். ஜென் ரிவ்யூஸா இந்த வெப்சைட்னால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு நிறையவே உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வரலாம். ஜென் ரிவ்யூஸ் வெப்சைட்டில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கேட்ஜெட்ஸ் பற்றி நிறையவே ரிவ்யூஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஆர் காம்போ ஆஃபர்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கேட்ஜெட்ஸ்லேயே காம்போ ஆஃபர் வரலாம். ஸோ அதோட ரிவ்யூஸுமே பார்க்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார்னாலே எப்பவுமே இதே ரெசிபி தான் எங்கள் வீட்டில். நீங்கள் ஒரு முறை இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கேரட்டை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. பீன்ஸ், அவரைக்காய், முள்ளங்கி அப்படின்னு எந்த காய் சேர்த்தாலும் 1 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இன்னைக்கு நாம கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் சேர்க்க போகிறோம். சாம்பாருக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காயை எண்ணெயில் வதக்கக்கூடாது. அப்படியே சேர்த்தாதான் அதோட மனம் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியை ஊற வச்ச தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். அரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன். அரிசியை ஊற வச்ச தண்ணியை வச்சு சாம்பார் ஒரு முறை செஞ்சு பாருங்க. சாம்பார் அந்த அளவுக்கு மனமா சூப்பரா இருக்கும். அடுத்து இதுல 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்காங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்காங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி லேசா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நாம சேர்க்க வேண்டிய காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். 2 முருங்கைக்காயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 கத்திரிக்காயை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காய்கறிகளை வேக விடுங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுத்து இதில் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு சின்ன தக்காளி, ஒரு 5-6 பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பை பேஸ்ட் மாதிரி கடைஞ்சிடாமல் லேசாக ஒரு முறை கலந்து விட்டுக்காங்க. இந்த பருப்பை இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் பாதி தான் வெந்திருக்கு, மீதி பாதி இந்த பருப்புலேயே சேர்ந்து நல்லா வேகட்டும். அடி பிடிச்சிடாமல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளியை லேசாக மசிச்சு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஒரு சின்ன தக்காளியை பருப்பில் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம மாங்காய் சேர்க்க போகிறன்றதுனால 2 சின்ன தக்காளி நமக்கு சரியாக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு சேர்த்தாதான் குழம்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கூட குறைய சேர்க்க முடியும். முன்னாடியே சேர்த்திங்கன்னா காய்கறிகளில் உப்பு அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளியை கரைச்சி சேர்த்துக்காங்க. சாம்பாரோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி இந்த சமயத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. கடைசியாக நாம் நறுக்கி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் மாங்காயை சேர்த்தாதான் மாங்காய் கரைஞ்சி போகாமல் இருக்கும். அதே மாதிரி மாங்காய் கரைஞ்சி போய் சாம்பாரில் புளிப்பு அதிகமாகாமல் இருக்கும். புளி, மாங்காய் 2மே சேர்த்ததுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அதுக்குள்ளே நாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்காங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்காங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்காங்க. சாம்பாருக்கு சீரகம் அதிகமாக சேர்த்தாதான் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் பொடியாக நறுக்கி சேர்த்துக்காங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்காங்க. பெருங்காயம்
ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக நிறம் மாறணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக நிறம் மாறின உடனே இப்போ இந்த தாளிப்பை நாம் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான். நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். சுட சுட சாத்து கூட இந்த சாம்பாரை ஒரு முறை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பாரை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.